தரிசனம் என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக பல திவ்ய தேசங்களிலே, அவதார ஸ்தலங்களிலே, அபிமான திருத்தலங்களிலே நடைபெறும் உற்சவங்களை சிறப்புற கண்டு வருகிறோம். அப்படி திருமங்கையாழ்வார் அவதரித்த சோழ நாட்டு திருநகரியில் தை அமாவாசை நள்ளிரவில் தொடங்கி 3 நாட்கள் மிகவும் விமரிசையாக நடைபெறும் ஓர் வைபவம் உண்டென்றால் அது திருநாங்கூர் மங்களாசாசன உற்சவம். சோழ நாட்டிற்கே உரிய பசுமையும் வளமையும் மிகுந்து அமைதியுடன் திகழும் திருநாங்கூரிலே ஆர்ப்பரிக்கும் அடியவர்கள் கூட்டத்துடன் ஆலிநாடனும் பயணித்து தமிழ் கொண்டு பாடி திருமகள் நாதனின் திவ்ய தரிசனத்தை காண்பர் இந்த மங்களாசாசன வைபவத்தின் நோக்கம். இவ்வுலக மக்களுக்கு நன்மைகள் பெற வேண்டி எம்பெருமானை பிரார்த்திப்பதே மங்களாசாசனத்தின் மாண்பு. பரத்துவ நிலையிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை போற்றி பாடியவர்கள் முதலாழ்வார்கள். வியூக நிலையில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எம்பெருமானை திருமழிசையாழ்வார் பாடினார். அதைப் போலவே அந்தர்யாமியாய் உள்ளுக்குள் உறையும் நாரணனே பரதெய்வம் என்று அறுதியிட்டு உரைத்த ஆழ்வார்கள் விபவ அவதாரங்களையும் பாடி நின்றனர். ஆயினும் எம்பெருமானின் அர்ச்சாவதாரத்தில் ஊறி நின்ற திருமங்கையாழ்வார் திவ்ய தேசங்கள் தோறும் நாடிச் சென்று எம்பெருமானின் வடிவழகை பாடி ஏற்றம் பெற்றார். ஆகவே பரகாலனின் பைந்தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாய் மிகச் சிறிய கிராமமான திருநாங்கூரிலே 3 நாட்கள் நடத்தப்படும் மிக பெரும் விழா திருநாங்கூர் மங்களாசாசனம். கருமை படர்ந்த நள்ளிரவிலே தை அமாவாசை அன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு திருநகரியிலிருந்து திருநாங்கூர் திவ்ய தேசத்து எம்பெருமான்களை தன் திருமொழியால் பாட தன் நாயகி குமுதவல்லியுடன் தன் ஆராதனை தெய்வம் சிந்தனைக்கினியானுடன் பல்லக்கிலே புறப்படுகிறார் பரகாலன். அன்று கலியனாய் வேடுபரி செய்ய முற்பட்ட போது இதே நள்ளிரவில்தான் கல்யாண ரங்கனை வாள் கொண்டு வழிப்பறி செய்து வாடி வருந்தி திருவரங்கன் திருவருளால் திருமங்கையாழ்வாரானார். அந்த கல்யாண ரங்கனிடம் திருநாங்கூர் விஜயத்துக்கு அனுமதி வாங்கி தான் அனுதினமும் ஆராதிக்கும் அன்புக்குரிய அரங்கனை 3 நாட்கள் பிரிந்திருக்கும் கவலையோடு பல்லக்கிலே பயணிக்கிறார் பரகாலன். திருநாங்கூர் மங்களாசாசன விஜயத்தின் தொடக்கம் இது. ஆலிநாடன் தான் அவதரித்த திருக்குறையலூருக்கு விஜயத்தை மேற்கொள்கிறார். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் நிச்சயம் தொழ வேண்டிய உற்சவம். ஆழ்வாருடன் கூட நடந்து ஆழ்வார் வாழ்ந்த காலத்திலே எவ்விதம் ஓரோர் திருத்தலத்துக்கும் சென்று அங்கு உரைகின்ற எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்திருப்பரோ அதிலே சற்றும் வழுவாமல் குறையாமல் இன்றளவும் அந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. அவர் வாழ்ந்த காலத்திலே எப்படி வணங்கினாரோ அதை இன்றைக்கும் நாம் சேவிக்கும் வண்ணம் இந்த உற்சவத்தை நடத்தி வருகிறார்கள். நாம் நடத்துகிறோம் என்றா சொல்லுவது? நடத்தி கொள்ளுகிறார் என்பதே உண்மை. பின்மாலை புறப்பட்டு ஓரொரு திருத்தலமாக பல்லக்கிலே குமுதவல்லி நாச்சியாரையும் அழைத்து செல்லுகிறார். திருக்குறையலூர். ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா ஸ்ரீஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. கலியன் தோன்றிய குறையலூரிலே குறைகள் தீர்க்கும் நரசிம்ஹா. காணும் போதிலே உக்ரனாகியே கருணை பொழியும் நரசிம்ஹா. உக்ரசிம்மனே நாரசிம்மனே ருத்ரசிம்மனே நரசிம்ஹா. பக்த சிம்மனே மூலசிம்மனே சம்பசிம்மனே நரசிம்ஹா. சிங்கவேள் குன்றத்திலே பிரகலாதனின் குறை தீர்க்க ஆவேச அவதாரம் எடுத்து
இரண்யனை அழித்த ஆளரியே உக்ர நரசிம்மனாய் திருக்குறையலூரில் கோவில் கொண்டுள்ளான். தன் தேவிமார்கள் இருவரும் இருபுறமும் திகழ ஆக்வான ஹஸ்தத்துடன் அடியவரை அழைக்கும் பாங்குடன் வீற்றிருக்கும் நரசிம்மனை மங்கை மன்னனும் பல்லாண்டு பாடித் தொழ திருக்கோவிலுக்குள் பிரவேசிக்கிறார். உக்ர நரசிம்மனின் திருமாலை திருப்பரிவட்ட பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு சிங்கவேள் குன்றத்து பதிகங்களை அடியவர்களும் ஓத ஆலிநாடனும் ஆளரியின் திருமுன்பே அமர்ந்து கேட்டு இன்புற்று பிரியா விடை பெற்று மங்கை மடத்தை நோக்கி தன் விஜயத்தை துவக்குகிறார். அங்கஞாலமஞ்ச அங்கோராளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் ஓழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடுக்கீழ் செங்கநாடு எட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு